ஃபிலிமெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு இப்படி தான் இந்த ஃபிலிமை வண்டியோட உள் பக்கத்துலேருந்து வாட்டர்லாம் போட்டு ஷாம்பூலாம் போட்டு நீட்டாக அழகாக இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து அது இன்ஸ்டால் ஆயிரும். இதில் இதை இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அதோட ஃபினிஷிங் தெரியும். நீங்கள் பாருங்கள், அவர் அதுக்குள்ளே இருந்து எல்லா வாட்டர்ஸ் எல்லாமே எடுத்து விட்றாரு. அல்டிமேட்டாக அவுட்புட் வந்துட்டுருக்கு. நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. பாருங்கள் அந்த ஷேடு எப்படி தெரியுது பாருங்கள். டாப்பில் வந்து ஒரு ஷேடு, சென்டரில் ஒரு ஷேடு, இங்கே ப்ளூ ஷேடு. இதுதான் மல்டி டென்ட். பழைய ஃபிலிம் வந்து பிரிச்சுட்டு வீடியோ பழைய ஃபிலிம் வந்து பிரிச்சுட்டு புது ஃபிலிம் வெளியே வந்து ஹீட்ரு போட்டு இதை மோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வண்டி எந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். நம்மளால் அலாய்ஸ் வந்து எவ்வளோ ரீட்டைன் பண்ண முடியுமோ அவ்வளோ ரீட்டைன் பண்ணியிருக்கோம். ஆனால் ரொம்ப அந்த ஓடின அந்த டர்ட்லாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவியாக ஹெக்டிக்காக இருக்குது. அது என்ன தான் நம்ம வந்து பாலிஷிங் மெட்டீரியல் போட்டாலும் சரி, என்ன தான் கெமிக்கல்ஸ் போட்டாலும் அது வந்து வர அளவுக்கு தான் வரும். சரி, டஸ்டருக்கு இந்த கலருக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ப்ளூ கலர். பெயிண்ட்டோட கிளாஸினஸ் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். பெயிண்ட்டோட கிளாஸினஸ் எப்படி இருக்குது. இந்த ஹெட்லைட்டோட கிளாஸஸ்லாம் எந்த அளவுக்கு ரீட்டைன் ஆகிருக்கு. அண்ட் இந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் எப்படி ஸ்மூத் பாலிஷ் பண்ணியிருக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸ்மூத் பாலிஷ்னால் எப்படி இருக்கும். ஸோ ஸ்மூத் பாலிஷ் பண்ணியிருக்கு. பாடியில் எந்த அளவுக்கு க்ளீனாக பண்ணியிருக்கு. அண்ட் இன்டீரியர்ஸ், கிளாஸஸ். இன்டீரியர்ஸ் வந்து ஒரு பிங்க் கலர் லைட் இருந்துச்சு. அது வந்து ரொம்ப ரேட் பைட் பண்ணி பயங்கரமாக ஒரு கண்டிஷனில் இருந்துச்சு. ஸோ இன்டீரியர்லாம் வந்து டோர் பேட்ச் எல்லாமே அழகாக ரீட்டைன் பண்ணியிருக்கோம். ப்ளூ கலர் டிஸ்பிளேஸ். பிஃபோர் இருந்த டஸ்டருக்கும் இப்போ இருந்த டஸ்டருக்கும் வேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த வண்டியை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்க. ஸோ இதுதான் ஃபைனல் ஃபினிஷ் ஆஃப் த வெஹிக்கிள். ஸோ பிஃபோர் இந்த வண்டியோட ஃபோட்டோ போட்டிருப்பேன். ஸோ அந்த பிஃபோர் ஃபோட்டோக்கும் இப்போவும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஃபினிஷிங் சூப்பராக இருக்குல்ல. ஏய் வா, சூப்பராக இருக்குடா வண்டி. அல்டிமேட்டாக இருக்குடா வண்டி. வந்த கண்டிஷனுக்கும் போகிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. வா.